எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. 2 பேப்பரா நடந்தது. ஜிஎஸ் பேப்பர் காலையில, மதியானம் வந்து கட்டாய தமிழ் தேர்வு நடந்தது. ஸோ ஜிஎஸ் பேப்பர்ல 200 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. முதல்ல 100 கேள்விகள் ஜிஎஸும், அடுத்த 60 கேள்விகள் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், 40 கேள்விகள் ரீசனிங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. இந்த தேர்வு எப்படி இருந்தது? இது நிறைய பேர்கிட்ட நல்லா படிக்கிறவங்க, சுமாரா படிக்கிறவங்க, இந்த எக்ஸாம் அதை நல்லா படிக்கிறவங்க, நல்லா படிக்காதவங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக முழுசா படிச்சவங்க, படிக்காதவங்க கிட்ட கேட்டு வாங்கின விஷயத்தை வச்சு நம்ம போட்டிருக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இப்போ கீ போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 95% வந்து கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. 95% கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா பாலிசி நோட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் எடுத்திருக்கு இந்த கீ. அப்சல்யூட்டா கரெக்டா இருக்கும். ஒரு 5 கேள்விகள் முன்ன பின்ன வரலாம், இது எல்லா இடத்துலையுமே வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க. ஓகே, இந்த கேள்வி எப்படி இருந்தது, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நாள் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஒரு ப்ரிலிமினரிக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு அப்படின்னு சேர்த்து நம்ம ஒரு 8-9 மாசமா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த 9 மாசமா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தேர்வை உங்களால் நல்லா பண்ண முடியும். இதுல நடுவுல யாராவது குரூப் 1 மெயின்ஸ்க்காக நல்லா எக்ஸ்டென்சிவா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால டாப்பரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு லாஸ்ட் குரூப் 2ல நீங்க ஃபெயில் ஆகி இது அப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களாலேயே ரொம்ப நல்லா சிறப்பா பண்ண முடியும் இந்த எக்ஸாமை. இந்த எக்ஸாம் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டு, இந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் கேட்ட பிலிமினரி எக்ஸாமோட ரொம்ப டஃப்பான பேப்பர். அதே மாதிரி லாஸ்டா நடந்த குரூப் 1 பேப்பரோடவே டஃப்பான பேப்பர் இது. ஸோ டஃப்னா நான் ஜிஎஸ்ல ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி பொது தமிழ் வெரி டஃப். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றதை விட இப்போ ஒரு 10 கேள்வி புது கேள்வியா இருக்கு. எப்போ போனாலுமே ஒரு புது கேள்வியா இருக்கு. யூஸ்வலா நீங்க இந்த ஸ்கூல் புக்கவே திருப்பி திருப்பி நம்ம படிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா, அப்படிலாம் படிக்கவே படிக்காதீங்க, நிறைய படிங்க. ஸ்கூல் புக்கு ஒரு ஒன் ஆஃப் த சோர்ஸ் தான், ஒன்லி சோர்ஸ் கிடையாது. அதை மட்டுமே படிச்சு இனிமேல் டிஎன்பிசியில கரை சேருறது ரொம்ப சிரமம். ஸோ அதை தாண்டி படிங்க. ஸோ நாங்கள் இங்கே படித்தப்ப மெட்டீரியல் நிறைய யூனிவர்சிட்டி மெட்டீரியல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதையும் மெட்டீரியலாக போட்டு தந்தோம். ஆனால் அதுல இருந்தெல்லாம் பெருசாக வரல. ஸோ இவங்க இன்னும் கூட பெருசாக எதிர்பார்க்குறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஒரு யூனிவர்சிட்டி போதாது, ஒரு 4-5 யூனிவர்சிட்டியோடைய மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி அதை எடுத்து போடுங்க. வெங்கடேசன் புக் மட்டும் போதாது, இன்னும் கூட ஸ்டாண்டர்ட் புக் 2-3 புக்கை ரெஃபர் பண்ணி எடுத்து படிங்க. நிறைய படிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் லிமிட்டட் சோர்ஸ்ல தான் படிப்பேன் அப்படின்றத படிக்காதீங்க. பிலிமினரி எக்ஸாம் பொறுத்து மெயின்ஸ் அப்படி கிடையாது. மெயின்ஸ் டிஃபைன்டு சிலபஸ், அதை மட்டுமே படிச்ச போது நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கே ஓரளவு கவர் ஆகும். ஆனால் பிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், அதிகபட்சமான உழைப்பு உங்களுக்கு நிறைய. நீங்க படிச்சா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க, வெரி அப்டேட்டட். இப்ப இவங்க கேட்கிற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா படிச்சுட்டு வர 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சரை ஈஸியா எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. 2 ஆன்சரை உங்களால் எடுக்க முடியும், 2 ஆன்சரை எடுக்கவே முடியாது. எலிமினேட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. கொஸ்டினை ரொம்ப தரமா செட் பண்றாங்க. ஸோ கொஸ்டின்ல சில பிழைகள் இருக்கு, கொஸ்டின்ல சில ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு, அதெல்லாம் எப்பயுமே இருக்கதான் செய்யும். மீதி இருக்கக்கூடிய 97 கொஸ்டின் 98 கொஸ்டின் நீங்க எப்படி பண்றீங்க? அந்த ஒரே ஒரு கொஸ்டினை பிடிச்சிட்டு எல்லாருமே சதம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்காதீங்க. ஸோ பொதுவா எல்லாருமே அந்த எதிர்ப்பு மனநிலையில இருப்பாங்க. இவ்வளவு கஷ்டமா செட் பண்றாங்க, அப்படிதான் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா அப்படிதான் செட் பண்ணணும். இது வந்து ஸ்கூல்ல உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து சிலபஸ் கொடுத்து இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய எக்ஸாமே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது அண்டர் த சன், சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய எதை வேணாலும் கேட்கலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ல 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ரொம்ப டீட்டெயிலா எடுத்திருக்காங்க. ப்ளூ பிரிண்ட் இவங்க 30 கேள்வி பாலிட்டி சொல்லியிருந்தாங்க, நான் அவ்வளவு கேள்வி கேட்கல, நான் சரியா எண்ணல. அடுத்த வீடியோல கூட நம்ம எண்ணி ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு எதனால இந்த ஜிஎஸ் பார்ட், நான் ஜிஎஸ் 100 கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ண 3 மணி நேரம் ஆச்சு, சரிங்களா? ஸோ 3 மணி நேரம் கொஸ்டின் செட் பண்றதுக்கு மோஸ்ட்லி அவ்வளோ நேரம் ஆகாது. நானும் ஒரு 15-20 கொஸ்டின் எடுத்துருப்போங்க, சரிங்களா? கொஸ்டின் வந்து அதான் நம்மளாம் வந்து சின்ன பசங்க, காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படின்றவங்க அவங்க ப்ரொஃபஸர் அப்படின்றத நிரூபிச்சுட்டே இருக்காங்க அவங்க. நாம அந்த லெவலுக்கு எட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளோ ஸ்டாண்டர்டா சூப்பரா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நீங்க படிக்கிறது இப்ப தமிழரசு இந்த மேகசினோட ஃப்ரண்ட் பேஜ்ல தாயுமானவர் திட்டம், அதாவது நம்மளுடைய காலை உணவு திட்டம், தாயுமானவர் திட்டத்தை தாயுமானவராக மாறினார் அப்படின்ட்டு முதல்வர் அப்படின்றத போட்டிருந்தாங்க. அதை ஒரு கொஸ்டினா எடுத்திருக்காங்க. நிறைய பாலிசி நோட்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல
என்ன ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா ரீசன்ட் பட்ஜெட், விவசாய பட்ஜெட்டு, பாலிசி நோட்டு, இது எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எடுத்து கிளாஸு, மெட்டீரியல், நோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனாலுமே கூட அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, 21, 22, 22, 23 அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட்ல இருந்து கூட கொஸ்டின் எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இன்னும் எக்ஸ்டென்சிவா படிக்கணும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரியையும் கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 3-4 கேள்விகள் தான் அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே அதனுடைய பேக்ரவுண்ட் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது கேட்டிருந்தாங்க. நமக்கு எப்ப கேட்டிருந்தா தெரியும், ஆனா அவங்க 21, 22 டேட்டா கேட்டிருந்தாங்க. 47% அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம படிக்கிறப்ப இப்ப கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நீங்க இப்ப எடுத்து படிக்கிறப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது, அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது, அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது, நேஷனல் ஆவரேஜ் என்னவா இருந்தது, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்ன அப்படின்ட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டினை நம்ம ரொம்ப ஒரு 4-5 இடத்துல இருந்து யோசிச்சு படிக்கிறப்பவே இந்த விஷயம் பண்ணணும். நம்ம எக்ஸாம் ஹால்ல போயிட்டு தான் ஐயோ புதுசா கேள்வி இருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய படிப்பினைகள் தொடங்கக்கூடிய இடமாவே நம்மளுடைய தேர்வறைகள் தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம தருக்கிக்கிட்டே இருக்கிறோம். அது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஸோ இதுல ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினையும் எடுத்து போட்டிருக்குங்க. ஜிஎஸ்ல ஒரு 2-3 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் தெரியல, ஆன்சர் சாய்ஸ் சரியா கொடுக்காம இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா டிஎன்பிசி அதை கூட வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சயின்ஸ் இந்த சீரீஸ்ல வந்த எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சயின்ஸ்ல இந்த 10 கொஸ்டின்ல 2-3 கொஸ்டின் தான் நமக்கு தெரியும், மீதி எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கும். நம்ம ஸ்கூல் புக் லெவல்ல மட்டும் சயின்ஸை படிச்சுட்டு போயிருப்போம், ஆனா அங்க வந்து ரொம்ப நுணுக்கமா பயங்கரமா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின்ல ஈஸி. ஐவிஎஃப் முறையில் விந்தனமும் அண்டமும் இணைவது பின்வற்றில் எதில் நடக்கிறது. ஸோ எடுத்து என்ன பண்றாங்க, ஐவிஎஃப்ல வெளியில தான் ஒன்னா சேர்க்க வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கேள்விகள். இதை நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம். சயின்ஸ் எல்லாமே ரொம்ப சிரமமா கஷ்டமா இருந்தது. இதை நம்ம எப்படி கவர் பண்ணிருக்கலாம்னா எப்படியுமே கவர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரே ஒரு டாபிக் எடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க சயின்டிஸ்டா ஆயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு ஈடுபாடோடு எடுத்து படிச்சா மட்டும்தான் முடியும். அது மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா மற்ற சப்ஜெக்டை விட்டுருவீங்க. ஸோ மேலோட்டமா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால படிச்சுட்டு போக முடியும். அதனாலதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யாரும் 100க்கு 100 வாங்குறது கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ எல்லா கொஸ்டினும் அதே மாதிரிதான் இருந்ததுங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி தமிழ்நாடு ரிலேட்டடா கேட்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இல்லைங்களா? ஸ்வர்ண ஜெயந்தி, ஸ்வராஜ்கார் யோஜனா அப்படின்றது, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது தமிழ்நாட்டிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே இப்ப என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றப்ப இதெல்லாம் கூட நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸே ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம மிஸ் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் எதுவும் பெருசா போடல, குழு போடல, எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிச்சிருக்கணும். ஸோ நம்ம பிபிஎல் பத்தி என்னென்ன கமிட்டிஸ் போட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? கொஸ்டினும் நிறைய கேட்டிருந்தோம். ஸோ அது ரிலேட்டடா என்னன்னா நம்ம ஏற்கனவே படிச்சதை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ல ஒரு 2 வருஷம் நான் கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க தான் வின்னர். நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்க. இல்ல நான் கடைசி 2 மாசத்துல ஒரு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து அதான் டெஸ்ட் எழுதுனா அது கூட நான் ஒழுங்கா எழுதல, கடைசி ஒரு 15-20 நாள்ல ஃபுல் டெஸ்ட் எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் இனிமேல் உங்களுக்கு வேலை தரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க ஒரு தொடர்ச்சியான பயிற்சி, தொடர்ச்சியான உங்களுடைய முயற்சி இருந்தா மட்டும்தான் இனிமேல் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இல்ல நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னா அடுத்த 15 வருஷம் உங்க ஏஜ் முடியற வரைக்கும் நீங்க படிச்சுட்டே இருக்கலாம். வீட்டுல திட்டுற வரைக்கும் இல்லைன்னா உங்களுடைய விவாகரத்து நடக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாம ஒரே ஒரு அட்டெம்ப்ட் ரொம்ப தெளிவா ஒரு வருஷம் இப்ப இருந்தே, இப்ப அடுத்து வரக்கூடிய ஜூலைல, ஜூன்ல, செப்டம்பர்ல எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா? இப்ப இருந்தே யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரா இருப்பாங்க. ஸோ நமக்கு பிலிமினரி டு மெயின்ஸ் 20,000 பேர் எடுக்கிறாங்க. இப்ப கூட 95% பேர் இந்த எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க. வெறும் 5% பேர் தான் எழுதல. என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஃபுல் டைமா உட்காந்து படிக்கிறவங்க அப்படின்றவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. 20,000 பேர்ல நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஆனா இதுல இருந்து 2,000 பேர்ல நீங்க உள்ள போறதுக்கு கூடுதல் உழைப்பு, கூடுதல் முயற்சி அப்படின்றது தேவை. குரூப் 1 மெயின்ஸ் எழுதின, நல்லா படிச்சு எழுதினவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த எக்ஸாம்ல இருக்குதுங்க.
ஸோ இது மாதிரி ரொம்ப சூப்பரான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தொழிற்சாலை சுரங்கங்களில் சிறுவர்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது? நீங்களும் நலமா பாருங்க. மனு நீதி 1969 கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தது. 69 சரிங்களா? ஸோ இதெல்லாம் யாருமே கவர் பண்ணியிருக்காங்க. கருணாநிதி பத்தி நம்ம படிக்கிறப்ப கூட இவங்க கூட 1990க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஏர்லியரா 69ல இருந்தே கூட கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ எதையாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அண்ணாதுரையெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவருடைய லெகசி அப்படின்றதுனால இதை கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க சரிங்களா? மனுநீதி, இல்லம் தேடி கல்வி, ஸோ காலை உணவு திட்டம், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப நிறைய கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா? நீயே உனக்கு ராஜா திட்டம், அதுல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன, ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எந்த மாநிலம் கணக்கெடுப்பில் அதிக வேலையின்மையை கொண்டுள்ளது? கேரளா தான். கேரளால இருந்து நாயர்கள் நிறைய வந்து டீ கடை இங்க போடுறாங்க. எப்பயுமே கேரளா சவுத் ஸ்டேட்ல அதான் லீடிங்ல இருக்கும். நிறைய பேர் எதுக்கு இது கேட்கறாங்க, தமிழ்நாடு தான் ஒரு வேலை இருக்குமா? இந்த இந்த இவர் கூட பாருங்க தமிழ்நாடு தான் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இது மாதிரி போட்டிருப்பாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. இது முன்னாடி இப்ப 50% வந்துருச்சு. ஆனா இவங்க கேட்டிருக்கிறது 21, 22 டேட்டா. ஸோ நம்ம நம்ம வந்து 48 கூட இருக்கலாம், 46 இருக்குமா, 47. கன்ஃபியூஷன் அங்க போய் நிறைய வரும். இதெல்லாம் கூட கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டினா இருக்கு, ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு சரிங்களா? ஸோ ஃபார்மர் ப்ரொடியூஸ்டு ஆர்கனைசேஷன், இதெல்லாம் எஃபிஓஸ்லாம் கேட்டிருக்காங்க. நம்மளதுல இருக்கு அக்ரி, தமிழ்நாடு எக்கனாமியில அக்ரி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இதெல்லாமே கூட இருக்கு சரிங்களா? ஸோ அதனால ஒரு சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் எல்லாத்தையுமே எடுத்து கேள்விகளா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கக்கூடிய தன்மையை இன்னும் கூட மாற்றணும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுதுங்க சரிங்களா? தமிழ்நாடு ஹேஸ் 7th ஹையஸ்ட் ஜிஎஸ்டிபி. ஸோ ஒரு சில கொஸ்டின் ஈஸியா இருந்து இதெல்லாம் ஈஸியா இருக்கும். தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அமங் த ஸ்டேட்ஸ், இது நமக்கு கண்டிப்பா தெரியும். 3 இருக்கு, 3 வேற எங்க இருக்கு, 2 and 3 இருக்கு. தமிழ்நாடு ஹேஸ் லோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் சர்வீசஸ் செக்டார் அப்படின்றது இல்ல. ஏன்னா தமிழ்நாடு லீடிங்ல இருக்கும் நம்மளுடைய தொழில்துறை மற்றும் சேவை துறையில. அதை வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரிதான் கொஸ்டின் இருக்குங்க. நீங்க பாருங்க சம்மிட்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம கூட பாரிஸ் சம்மிட், ஸோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். கியோட்டோ மான்ட்ரியல் புரோட்டோகால்ல ரொம்ப பழசு. அதே மாதிரி 1992 சம்மிட்டும், ரியோ சம்மிட்டும் ரொம்ப பழசு. அதெல்லாம் கூட எடுத்து கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட் பார்ட் இருக்கு. தமிழ்நாடு ஜியாகிரபியில என்விரான்மெண்ட் ஒரு பெரிய பார்ட்டா இருக்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங், இது எல்லாத்தையுமே கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாமே இருக்கும். ஸோ அதை கொஸ்டினா எடுத்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. COP28 அவங்க சொல்லியிருக்காங்க. பாரிஸ் சம்மிட்லாம் சிலபஸ்லயே சொல்லியிருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே கொஸ்டினா எடுத்து கேட்டிருக்காங்க. எப்பயுமே இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல என்விரான்மெண்டல் சம்பந்தமா அதிகமான கேள்விகள் இப்ப கேட்டுட்டே இருக்கிறாங்க சரிங்களா? அகஸ்திய மலை இப்ப வந்து உயிர்கோள காப்பகமா அறிவிச்சாங்க. அதை பத்தி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஓரளவு நம்மளால எலிமினேட் பண்ணிருக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே எக்ஸாக்டா பண்ணிருக்க முடியாது, எலிமினேட் தான் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ எல்லாராலையுமே ஸோ இஸ்ரோ பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிறதுனால இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கக்கூடிய பவ்நகர்ல இருக்கு. சுத்தமான காற்று திட்டம், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். 1970 அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். நம்ம வேட்டங்குடி சரிங்களா? ஸோ இது காரை வெட்டி, இது மாதிரி நம்ம பறவைகள் சரணாலயம் 17வது என்ன, 18வது என்ன, 19வது என்ன, ஈரநிலங்கள் எங்கெங்க இருக்கு, அதெல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியா நம்ம ஜியாகிரபியில ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், சோழர் காலம், சங்க காலம், அந்த ஹிஸ்டரியும் பாலிட்டியும் நம்மளால கொஞ்சம் ஈஸியா அணுக முடிஞ்சது. ஜியாகிரபி எக்கனாமியில கொஞ்சம் அடி வாங்கணும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல கொஞ்சம் நம்ம நிறைய மாட்டிக்கிட்டோம். இதுல சயின்ஸ் எதுவுமே பண்ண முடியல. நம்மளால வந்து கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தோம். அதுல வஉசிக்கு தேச துரோக வழக்கு குற்றம் சாட்டப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கரெக்ட் தான் இல்லைங்களா? சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தத்துவத்தை ஆதரித்தார். இதுவும் ரெண்டுமே கரெக்டா. ஆனா மேல இருக்கிறதுக்கு சரியான விளக்கம் இல்லை. அவர் வந்து கோரல் மில் தொழிற்சங்க கூட்டத்துலதான் அரசுக்கு எதிராக பேசினார் அப்படின்ட்டு கதிர் சிந்தலை சிறையில் அடைப்பாங்க. பெண்களுக்காக ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னா, வித்யாசாகர் வங்காளத்தின் மிக முக்கியமானவர் சரிங்களா? என்ன சொல்லுவாங்க இவரை? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்கத்தால தான் இவர் இருப்பாரு. 1856 விதவைகள் மறுமண சட்டம் வருவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவும் இருப்பாரு.
வங்காள மொழி சீர்திருத்தம் நிறைய பண்ணியிருப்பாரு அவரு. ஸோ அதை வச்சு நம்ம வங்காளம் அப்படின்ட்டு எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸாக்டா படிச்சேன் அப்படின்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை நம்ம படிச்சிருப்போம், எப்பயோ படிச்சிருப்போம். அதை வச்சுட்டு எலிமினேட் பண்ண முடியும் நம்மளால. திருக்குறள் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டைரக்ட் கொஸ்டின். டிஎம்கே ஆரம்பிச்சது, நல்ல கட்சி சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ஆட்சியாளர்களுமே பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னொரு 15 வருஷம் கழிச்சு கூட நமக்கு நாம திட்டம் முன்னாடி கேட்பாங்க. அந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலை உணவு திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து வரலாறுல பேரை பதிக்கணும் அப்படின்றதுனால இது மாதிரி கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் மீட்டிங் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் செங்கல்பட்டுல நடந்திருக்கும், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஹிஸ்டரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னாவே ஈஸியா உங்களால போற்ற முடியும். ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் தொடர்பான பாளையக்கார ஆட்சி முறையை ஒழித்தார். அவர் தான் 1798 இருந்து 1804 வரைக்கும் இருந்திருப்பாரு, சரிங்களா? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ஆனந்த மடம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஹிஸ்டரி, அதான் ஹிஸ்டரி நமக்கு வந்து ஓரளவு டிஃபைன்டா ஓரளவு நம்மளால கணிக்க முடிஞ்சது. அது மாதிரி எந்தெந்த 1835 தான் மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட நம்மளால எடுக்க முடியும். பிரசிடென்சி காலேஜ் நிறைய 1840 ஆரம்பிப்பாங்க, யூனிவர்சிட்டியா 1857 மாறும். ஸோ இதெல்லாம் நம்மளால ஓரளவு மாத்த முடிஞ்சது, சரிங்களா? ஓகே. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு சிலது ஈஸியா இருந்தது, ஒரு சிலது ரொம்ப டஃபா இருந்தது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் நம்ம தேர்வு ஆகிறோமா இல்லையா அப்படின்றது. ஓகே, இதனுடைய கொஸ்டின் வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரங்க, நீங்க பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஸோ எவ்வளோ இதுக்கான கட் ஆஃபா இருக்கும் அப்படின்ட்டு பிரைமரியா இப்போதைக்கு இதுதான் அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது. ஸோ அவ்வளோதான், நமக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்த எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இல்லை. அடுத்த எக்ஸாமை நோக்கி நம்ம போகணும். இந்த மார்க்கோட கம்மியாக இருந்தது அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லா படிங்க. இல்லை இந்த மார்க் நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு அடுத்த இப்போ குரூப் 2ல நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு மேற்கொண்டு படிங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 50 மார்க்ஸ் அப்படின்றதே ரொம்ப நல்ல மார்க்கா இருக்கும். 50 to 55 மார்க்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க. இது ரொம்ப பிரைமரியா இன்வெஸ்டிகேட் பண்ணி போடுறதாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்படின்றத போடுவோம், அதில் என்ன எக்ஸாக்டா கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத போடுவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கட் ஆஃப் வந்து நிறைய எக்ஸாம் போட்டிருக்கோம். லாஸ்ட் நடந்த குரூப் 2A எக்ஸாக்ட் கட் ஆஃபே வந்து போட்டிருப்போம். அதாவது குரூப் 2க்கு 168.5 இருந்தது அப்படின்னா இன்டர்வியூ கால் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது அந்த அளவுக்கு தான் வந்திருந்தது, சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் தமிழ்ல 50 எடுத்தாவே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லயும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க 50. ஏன்னா இது நிறைய இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிகள், பழமொழிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா கேட்டிருந்தாங்க, புதுசா இருந்தது. நம்மளும் என்னென்னமோ தேடி கண்டுபிடிச்சு படிச்சுட்டு போறோம். ஆனா இவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றதே தெரியல. பழைய புக்ல, அதுக்கும் பழைய புக்ல இருந்து எடுக்கிறாங்களா? அது இலக்கணம் அப்படின்றதுனால எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால அது மாதிரி பாட்டுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல கூட பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், இந்த பாட்டுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் இதெல்லாம் வந்து கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி ஜிஎஸ்லயும் நம்ம தமிழ்லயும் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல இருக்கக்கூடியதுல கீழ் வருவனவற்றுள் சரியானது எது, தவறானது எது, அது மாதிரி கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க சரியா கவனிக்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சாலுமே கூட கேள்வியை சரியா கவனிக்காதனால தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரீசனிங் இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா கேட்டிருந்தாங்க. 35 மார்க் வரைக்கும் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே ரீசனிங் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரீசனிங் ஓரளவு ஈஸியா இருந்தது. 30 கொஸ்டின் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. உங்க திறமையை பொறுத்து 5ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா? ஸோ இதை வச்சு பாக்குறப்ப 140 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரொம்ப சேஃபான இடமா இருக்கலாம், சரிங்களா? 145 அப்படின்றது கண்டிப்பா 145 அண்ட் எபோவுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 145 அண்ட் எபோவ் தான் பழைய குரூப் 1ல உங்களுக்கு வந்து கட் ஆஃபா இருந்தது. ஸோ 145 கொஸ்டின் போட்டுருந்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் உங்களுக்கு வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போனீங்க. அதுல 90 போஸ்ட் இருந்தது, 1800 பேரை செலக்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த 1800 பேர் தான் இப்ப வேலையும் கிடைக்க போகுது. அப்படின்னு இருக்கப்ப அதே கட் ஆஃபா வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே அந்த தேர்வு எழுதினதான் திருப்பி இந்த தேர்வும் எழுதுறாங்க. வேற எங்கேயும் கர்நாடகால இருந்தும் ஆந்திரால இருந்தும் காம்படிட்டர் வந்து புதுசா முளைச்சிட போறது கிடையாது. ஸோ அப்ப 145 அப்படின்றது ரொம்ப சேஃபான ஸ்கோரா இருக்கும். 140 பிளஸ் இருந்ததுன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தொடர்ந்து படிங்க.
இதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழுக்கு அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு கீ ரெடி பண்ணி போடுறாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கே அதையும் ஆட் பண்ணிடுறோம். அது கீ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது வேற ஃபேக்கல்ட்டி பார்க்குறாங்க அப்படின்றதுனால என்னால் போட முடியல. இது மட்டும் தான் இப்போதைக்கு நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். நைட்டுக்குள்ளே போட்டுருவோம். பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய சூழலாக இருக்கு. ஸோ நீங்க அதை தைரியமா எதிர்கொள்ளணும். எதிர்கொள்வதற்கு நல்லா படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படின்ட்டு படிக்கணும். நான் திருப்பியும் ஸ்கூல் புக் எடுத்து 8 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். நிறைய விஷயங்கள் படிங்க. படிச்சதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி பாருங்க. இதுக்கும் அதுக்கும் அதுக்கும் இதுக்கும் அப்படின்ட்டு சம்மந்தப்படுத்தி பாருங்க. நம்ம மூளையில நல்ல ஸ்னாப்சிஸ், நம்ம நரம்பு இணைப்புகள் நிறைய வரும். அது நம்மளுடைய நினைவுகளா மாறும். எக்ஸாம் எழுதுறப்ப எப்பயோ படிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இப்ப இந்த எக்ஸாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா படிச்சு அந்த எக்ஸாம் எழுதவா, இல்ல அப்படின்னா கொஸ்டின் பேப்பரே உன்னை முடிவு பண்ணிடுது, அடுத்த எக்ஸாம் நீ வராத அப்படின்னு அதுவே உங்களோட உரையாடுது. இல்ல நம்மளால இப்ப முடியாது, வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்றத சொல்லுது. அப்படின்றப்ப போட்டி சூழல் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா படிங்க. டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆன மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகணுங்க. நன்றிங்க.